ஜபத்துக்கு கட்டாயம் என்ன செய்வார், பதில் தந்து நடத்துவார். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊர் சௌக்கியபுரத்தில் நான் பிரசங்கம் பண்ணேன். அங்கே இந்த வார்த்தையை தான் என்ன செஞ்சேன், சொன்னேன். எனக்கு எதுக்காகன்னா, நிறைய பிரசங்கங்கள் இருக்குது. இந்த அன்னாள் ஆண்டுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினது போல வேற எதுவும் எனக்கு நிச்சய மாட்டேங்குது, தோணலை. நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டங்களை தாண்டி என்ன செஞ்சுருக்கிறோம், வந்திருக்கிறோம். சொந்த ஊரில் எப்படியாவது ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக பிரயாசம். இது நாள் வரைக்கும் என்ன செய்யலை, நடக்கலை. அந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையோட மக்களுக்கு அந்த நல்ல நம்பிக்கையான வார்த்தையை சொல்லிட்டு நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவர், நானும் சொல்லியிருக்கிறேன், இதே மாதிரி எனக்கு அடுத்த வருஷம் நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப நாளாக நினச்சிருக்கிற இந்த காரியத்தில் ஒரு கிருபையை தரணும், நான் வீடு என்ன செய்யணும் எங்கள் ஊரில் கட்டணும்னு ஜெபம் பண்ணிட்டு போனேன். அந்த வருஷம் என்ன செய்யலை, நடக்கலை. எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஆண்டவரே, நிறைய நம்பிக்கையாக பேசி நானும் நம்பிக்கையாக ஜெபம் பண்ணிட்டு போனேன், நடக்கலை ஆண்டவரேன்னு வருத்தம். 1 வருஷம் லேட் ஆச்சு. இப்போ வீட்டு வேலை என்ன செய்யுது, நடக்குது. வர சனிக்கிழமை என்ன செய்ய போகிறோம், வீடு பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல பண்டிகையை கொண்டாடுங்க, நல்ல மகிழ்ச்சியாக இருங்க, எவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமோ இருங்க. ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாதுங்க, நீங்கள் வீட்டுக்கு இங்கேருந்து ஊருக்கு திரும்பி போகிறதுக்குள்ள உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருங்க, இறக்கி வச்சிருங்க. ஆண்டவரிடத்தில் உங்கள் இருதயத்தை ஊட்டி ஜெபம் பண்ணிட்டு போங்க. கட்டாயமாக ஆண்டவர் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் கட்டாயம் என்ன செய்வார், தரவே